மைவித்ரி ஆட்ஸ் சத்யானந்தன் அவர்கள் வந்து அவரே போய் சரணடைஞ்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ரொம்ப நல்லவர்னு தான் எல்லா பேரும் பேசிக்கிறாங்க. அவர் எதனால வந்து சரணடைஞ்சார்? ஆமா, அசோக் நிதிங்கிறவன் ஒருத்தன் கேஸ் கொடுத்துருக்கானா, அதனால ஒரு வருஷமா அவன் தொல்லை தாங்க மாட்டாம போய் அவரே போய் சரண்டர் அடைச்சாரு. அவருக்கு இதே வேலையை தான் வச்சிருக்காரா? அப்படி நிதி நிறுவனங்களை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே வேலையா வச்சிருக்காரா, இல்ல வேற எதுவும் வேலை பாக்குறாரா? அவர் ஒன்றும் வேற வேலை பார்க்கறதா தெரியல. இதுவே நிதி நிறுவனங்கள் போக்குவரத்து பிசினஸ் பண்றாங்களே, ஏதாவது இப்போ தொல்லை பண்ணி பணம் சுருட்டுறது தான் வேலையா? அவர் பேரிலேயே கடைசியா அசோக் சி நிதி என்ன பேர் வச்சிருக்கிறதுனால நிதிகளை திரட்டுவது அவர் வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஊர் ஊரா ஒவ்வொரு பிசினஸ்காரனா போய் நிதி திரட்டுறது வேலையான்னு நினைக்கிறேன். இப்ப இவர் அவரை எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? இவரே போய் சரணடைஞ்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் அவன் தொல்லை தாங்க மாட்டாம போய் நான் ப்ரூஃபுகளெல்லாம் ரெடி பண்ணி நான் ப்ரூஃபுகளை கவர்மெண்ட் என்ன கேள்வி கேட்டாலும் சரி நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு நான் வெளியில வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிருக்காரு. இப்ப கேட்டாலும் சரி, என்ன எத்தனை நாள் வச்சு விசாரிச்சாலும் பரவாயில்ல, விசாரிச்சு நான் முழுமையான முறையில் ஒரு நல்லவர் தான் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தோடு நான் வெளியில வந்து என் கூட இருக்கிற 50 லட்சம் உறுப்பினர்களோ 70 லட்சம் உறுப்பினர்களோ இருக்கிறவங்கள நான் சரி கட்டுவேன், எல்லாத்துக்கும் நான் அந்த பணத்தெல்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உள்ள இருக்காரு. இப்ப அவர் வந்து சரணடைஞ்சு இப்ப எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் ஆகிருக்குமான்னு நினைக்கிறேன். ஜாமீனுக்கு அப்ளை பண்ணாரா இல்லையா? அதை பத்தி ஏதாவது ஆகி 9ஆம் தேதி ஜாமீன் வரும்னாங்க. இப்போ 12ஆம் தேதினாங்க. 19ஆம் தேதி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லா பேரும், மக்கள். நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம். அது எப்படின்னா, இப்ப வந்து அசோக் நீதி மேல மக்கள் 75 லட்சம் மக்கள் இருக்கும்போது அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அசோக் நீதி மேலையா? அசோக் நீதி மேல அசோக் நீதி மேல முந்தா நாள் கூட பார்த்தா ஒரு 7500 பேர் தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து ஒரு இது பண்ணி கொடுத்துருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி கேஸ் அசோக் நீதி மேல அவர் இன்னும் அதுக்கான சரண்டர் ஆகிறதுக்கானது இல்லை. அவர் பிடிக்கிறது மாதிரி யாரும் எதுவும் பண்ணலை. என்ன இப்போ மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களோட மனநிலை சாதாரண ஏழை மக்களின் மனநிலை என்ன, இதை நம்பியே பொழப்பு நடத்தினவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம். பணம் இன்னும் வரல, இல்லை இவர் உள்ளே இருக்கிறதுனால வராமல் போயிடுமோ என்னமோ. இல்லை, அவர் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு அவர் உள்ளே போகலை. அவர் உண்டான வாங்கின பணத்துக்கு உண்டானதை அவர் மாதம் மாதம் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அதனால மக்கள் வேதனைப்படலை. நம்ம காசை வந்து அவர் கொள்ளையடிச்சிட்டு போய் உள்ள இருக்காரு அப்படின்னு அவர் வேதனைப்படலை. இவர் வந்தால் நம்மளுக்கு இந்த 2 மாசமா 1 மாசமா பணம் போட வேண்டியது போட்டால் நம்ம கொஞ்சம் ஒரு உதவியாக இருக்கும் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அசோக் நீதிக்கு பின்புலனா இருக்கிறது யாரு? அதாவது பெரிய பின்புலமா இருக்கிறதுனால இவர் தம்பி தனியாக தான் கொட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு இவ்வளவு நாளா. இப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியோட ஒன்னா சேர்ந்ததுனால இவர் பெரிய கொட்டையா போடலாமான் இருக்காரு. இப்போ சின்ன சின்ன நிதி நிறுவனங்களை வேட்டையாடிக்கிட்டு இருந்த இவருக்கு பெரிய நிறுவனங்கள் மேல இவர் கை வைக்க முடியல. இப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கூட்டணியில இவங்க இருக்கிறதுனால இப்போ பெரிய கொட்டையா தள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இவர் மாம்பழ கட்சிக்காரரா. இவர் பிஜேபி கட்சியில கூட்டணியில இருந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருந்ததுனால இப்போ கொள்ளையடிக்கிறது கொஞ்சம் வசதியா இருக்கும். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க மேல. அதனால வந்து பெரிய கொட்டையா போடலாமான்னு இவர் ஒவ்வொரு கம்பெனியா பெரிய பெரிய கம்பெனியில உருவ பார்த்துருப்பாரு போல இருக்கு. அவங்க கொடுக்கறதுக்கு ஏதோ கொஞ்சம் நியாயமா நடத்துறதுனால நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், நானே எந்த ஒரு விளம்பரமும் யாருக்கு எதுவும் கொடுக்காம தான் நாங்களே பணம் சம்பாதிக்கிறது, நாங்களே ஏன் உறுப்பினர்களை வச்சு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உனக்கே ஒரு 10 கோடி 20 கோடி நான் உனக்கு கொடுத்தேன்னா இது நான் விளம்பரம் பண்ணியே நான் சம்பாதிச்சுட்டு போயிடலாமே அப்படிங்கிற முறையில் இவர் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாரு. இவர் நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் சரண்டர் அடைஞ்சிருக்காரு. அவருக்கு ஏன் இந்த கட்சி இந்த மைவித்ரி ஆப்ஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணுது? எதனால? பணம் தான் தம்பி, பணம் தான் எல்லாமே. பணம் பேருக்கு ஒரு 10 கோடியை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்க, இவர் ஒரு வீடு வாசனை வாங்கிக்கிட்டு அப்போ வருஷத்துல இருக்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் இப்படி தள்ளிக்கிட்டு இருந்தோம்னா விட்டுருவாரு. இவரை மாதிரி இன்னொருத்தையும் கிளம்புறான். எல்லாத்துக்கும் பணம் கொடுக்க முடியுமா தம்பி? எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. சரி, ஒருத்தன் சரி சமாளிக்கலாம். இவ்வளோ ஒருத்தர் இன்னொருத்தர் வர்றான், இன்னொருத்தரும் கொடுக்க முடியுமா? சரி, இன்னொருத்தர் வர்றான். இப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு மக்களுக்குன்னு என்ன நிதியை கொடுக்கறது? அதை முடியாம தான் ஒருத்தருக்கு ஆரம்பிச்சா எல்லாத்துக்குமே தான் கொடுக்கணும். அதனால வந்து இந்த பிரச்சனையை இதுலயே முற்றுப்புள்ளி வச்சிடணும் அப்படின்னா அவர் சரண்டர் அடைஞ்சிருக்காரு.
சரிங்க, சரணடைஞ்சிருக்காரு. அவர் வந்து உரிய ஆவணங்கள்ல முக்கியமா எதை வச்சிருக்காரு? ஆ, மக்களை வச்சிருக்காரு ஆ, அப்படின்னு நல்லா தெரியுது. மக்கள் வந்து இறங்கி வீதியில போராட்டம் பண்ணுது, அது நல்லா தெரியுது. அதுக்கு தேவையான ஒவ்வொரு இதுக்கும் சான்றிதழ் வச்சிருப்பாரு. வச்சிருக்காம ஒரு மனுஷன் வந்து எதுலையுமே ஒரு நிதி இது இது பண்றாங்கன்னா, நிதித்துறையில இது பண்றாங்கன்னா, நிதி நிறுவனங்கள் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இது ஆவணங்கள் இல்லாம மொட்டையா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. மொட்டையா போய் சரணடைய மாட்டாங்க யாருமே. ஏன்னா ஒரு பிராடுத்தனம் போலித்தனம் பண்றவங்க தான் போய் ஓடணும், ஒளியணும், அவங்கள விரட்டி போய் பிடிக்கணும். இவர் நானாவே போய் சரண்டர் ஆடாரு. என்னென்ன தேவைகள் உங்களுக்கு தேவைப்படும், உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படும், எத்தனை நாள் வச்சு வேணாலும் விசாரிங்க. உங்களுக்கான இது என்னமோ அதை எனக்கு கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணிட்டு வெளியே விடுங்க. நான் என் நிதி நிறுவனத்தை போய் நான் கரெக்டாக நடத்தணும். இன்னும் நான் பெரும் மாதிரியாக வளர்க்கணும். மை வி3 ஆஃப் அப்படிங்கிறத நான் இப்போ சாதாவாக இருந்த இந்த மை வி3 ஆஃப் எப்படி பாருங்க, இது கொஞ்சம் மக்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த அசோக் ஸ்ரீநிதிங்கிறவன் கேஸு போட்டதுனால தமிழ்நாடு முழுக்க தெரியுது. கர்நாடகா பக்கத்தில் இருக்க அதுக்கு தெரியுது, கேரளாவுக்கு தெரியுது, இப்படி பல மாநிலங்களுக்கு இது இப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சிது. இப்போ இது சாதாவாக இருந்த இந்த ஒரு கம்பெனி விஸ்வரூபம் எடுக்கு. யாரால? இந்த நிதியால, அசோக் நிதியால. ஆமாம். அப்படிங்கும்போது இவருக்கு கூட ஒரு வாழ்த்து கூட சொல்லலாம். ஏன்னா இது சாதாவாக ஒரு 25 லட்சம் பேர், ஒரு 75 லட்சம் பேருக்கு தெரிஞ்சது மட்டும்னு வச்சுக்கோங்க. முக்கியமாக அதை தான் பார்ப்பாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு நிதி நிறுவனம் இருந்திருக்கு பாரு, நமக்கு தெரியாமல் போச்சே அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. நம்ம எத்தனையோ நிதி நிறுவனங்களில் போட்டிருந்தா கொள்ளையடிச்சிட்டு போனானுங்க. இப்படி ஒரு நிதி நிறுவனம் இருந்திருக்கும் பாரு, அவரையே தேடாமல் போய் அவராகவே சரண்டர் அடைஞ்சிருக்காரு. ஒவ்வொருத்தனாலாம் விரட்டி பிடிக்கணும், வருஷக்கணக்கில் விரட்டி பிடிக்கணும். அவன் நிதியை கொள்ளையடிச்சிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். ஆனால் விரட்டி பிடிப்பாங்க, பிடிச்சாலும் ஒன்றும் அவனும் கொடுக்க மாட்டான். கடைசியில் என் நிதி நிறுவனத்துக்கு மூடிட்டு அப்படி போயிடுவான். ஏன்னா இந்த மாதிரி நாய்களால் கொள்ளையடிக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுத்து அந்த நிதி நிறுவனம் வீணாக போயிடும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச கருத்து. இப்போ வந்து மற்ற நிதி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா வந்து ஒன்று இருக்க இடம் தெரியாமல் போயிடுவாங்க. ஆமாம். இல்லைனாக்க வந்து எங்கேயாவது தலைமறைவாயிட்டு இல்லை அந்த கம்பெனி இல்லை நடத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லி தப்பிக்க பார்ப்பாங்க. இவர் வந்து கம்பெனி நான் தான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இவரே முன்ன நின்று எல்லா கம்ப்ளைண்ட்டும் அட்டன் பண்ணி இவரே போய் சரணடைஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லவர்னு நினைக்கிறேன். நல்லவர். மக்களிடையே வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு. மக்களுக்காக வேண்டி அவர் வந்து எந்த ஒரு கெட்ட நியூஸையோ கெட்ட பிரச்சனையோ யாரும் இதுவரையும் சொல்லலை. நல்லவர், நல்ல மனுஷன்தான் இவர். எனக்காக வேண்டி எல்லா மக்களுக்காக எதையும் செய்வார் அப்படிங்கிற அவங்க நம்புறாங்க. அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இப்போ இந்த 75 லட்சம் மக்களுக்கும் இப்போ இவர் வெளியே வந்தால் பணம் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக தருவார். கண்டிப்பாக. ஆமாம், வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சரிதாங்க. இப்போ அசோக் நீதியோட வேலையை என்னதான், அவர் என்னதான் வேலை பார்க்குறாரு பின்னாடி? இப்போ என்ன வேலை பார்க்குறாருன்னு நமக்கு தெரியாது. அவர் வேலை இது மாதிரி நிதி நிறுவனங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு இது மாதிரி பிராடுத்தனம் பண்ணி பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இப்படி அலைஞ்சிக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு உதவியாக இருக்கிறதா மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா என்னங்க வேலை பார்க்குறாரு? சும்மா தான் இருக்கிறாராம். சும்மா இருக்கிறவருக்கு ஒரு உதவிங்களாங்க? சும்மா இருக்கிறதுக்கு ஒரு உதவின்னா அவங்க அப்பா தான் அதுக்கு பிளானிங் கூட சொல்லி தந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி தான் நிதி நிறுவனங்கள்லாம் மோதணும் தம்பி, நான் இப்படி தான் மோதி பார்த்த உடனே வளர்த்தேன், நீ இந்த மாதிரி பார்த்து தான் ஓம் பிள்ளைய வளர்க்கணும், இப்படி நம்மளால் உழைச்சி சம்பாதிக்க முடியாது, இப்படி ஏதாவது ஒருத்தனை ஒண்டி இருந்தால் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவர் ஏதாவது பிளானிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. சும்மா இருந்தால் ஒரு மனுஷன் வேலைக்கு போகாமல் பல வாக்கில் மூளை வேலை செய்யும். இவனை போட்டு தள்ளலாமா, அவனை போட்டு தள்ளலாமா, அவன் காசை கொள்ளையடிக்கலாமா, இவன் காசை கொள்ளையடிக்கலாமா, பல மூளை வேலை செய்யும். இப்போ அந்த வேலையை தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். சும்மா இருக்கிறதுனால தான் அந்த வேலை. அவன் ஏதாவது ஒரு வேலை பார்த்துருந்தான்னு வச்சுக்கவே, இன்னொருத்தனுக்கு சேவை செய்யலாங்கிற எண்ணம் வரும். அவன் ஒரு 10 ரூபாய்க்கு உழைச்சிருந்தான்னு வச்சுக்க, நம்ம ஒரு 5 ரூபாய்க்கு பாவம் ஏழை மக்கள், இவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கான். அவனுக்கு அந்த வேலையில இல்லை. அவன் சும்மா இருக்கிறதுனால எவனாவது பெரிய ஆளாக வளர்ந்தான்னு வச்சுக்கவே, அவனை போடலாமே, இவனை நமக்கு மேலே வளர்ந்துக்கிட்டு இருக்கான், இவனை விடக்கூடாது, நம்ம ஏரியாவில் நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கணும். இப்படி ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு வேறு இந்த பல கம்பெனிகளை சுருட்டி நம்ம வச்சுருக்கும் போல இருக்குது. இப்போ இந்த இவனையும் கேட்டு மிரட்டுவான், இவனா சேவை செய்கிறேன், நான் உன்னையும் பார்த்துக்கிற ஒரு கையே, நானே சேவை செய்யறது 10 ரூபாயாக இருந்தாலும் நான் 10 பைசா தர மாட்டேன் யாருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான் போல இருக்கு. சரிங்க. இப்போ வந்து அசோக் நீதி வந்து ஏதோ கட்சியில் இருக்குதா சொன்னார். நீங்கள் வந்து இப்படி அப்பாவுக்கு உதவியாக இருக்கான்ற சொல்கிறீங்க. அதை விட அவங்க வந்து ஏதோ பின் பண்ணால் பாமக கட்சி அப்படிங்கிறத வச்சு தான் இவரை மிரட்டுறாங்களாம். அதை பற்றி நீங்கள் கட்சிங்கிறதே எனக்கு தம்பி சொல்லத்தான் நானே கேள்விப்படுறேன்.
ஆ, பாமகன்னு ஒரு கட்சி இருந்துச்சு, ஆ, இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இருந்துச்சுங்கிறத விட முதல்ல இருந்துச்சு, நிறைய பேர் இருந்தாங்க. இப்பெல்லாம் பாமக கட்சிகளை வந்து ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளருங்கிற பேருக்கு தான் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் யாரும் கட்சிகளெல்லாம் இல்லை. அவன் பேரை சொல்லிக்கிட்டு யாராவது ஒருத்தன் கொள்ளையடிக்கிறதுக்கு வந்தா தான் உண்டு. எப்போவுமே கொஞ்சம் ஆளுங்கட்சிக்காரங்க தான் இந்த மாதிரி பிஸ்னஸ்காரங்களெல்லாம் மிரட்டுவாங்க. இப்போவும் அவங்க வந்து ஆளுங்கட்சி தானே. இப்போ வந்து இந்த பிஜேபியில் இருக்கிறதுனால, இவங்க அதை கூட்டணியில் இருக்கிறதுனால ஆளுங்கட்சின்னு சொல்லிவிட்டு மிரட்டுவாங்க போல இருக்கு. மேலே எது வந்துருச்சுன்னா நம்ம ரைட் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிவிட்டு தான் அவருக்குள்ளே போயிருக்காரு, சரண்டர் அடைஞ்சிருக்காரு. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு வந்து விக்கிரபாண்டியில வந்து இடைத்தேர்தல் நடக்குது. அதில் வந்து பாமக நிறுவனர் ஒருத்தர் நிற்கிறார். அந்த ஏரியாவில் வந்து அவர் வாக்கு கிடைக்குமா அப்படின்னு அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் இருக்கா? தம்பி, என்னைக்குமே ஆளுங்கட்சி ஒன்று எதிர்கட்சி ஒன்று தான் ஓட்டு போடுறது. ஆ, அதுலேயே எதிர்கட்சிக்காரனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பணமா அள்ளி வீசிடுவாங்க ஆளுங்கட்சிக்காரங்க. அதுலேயே எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. இவங்கெல்லாம் குட்டி கட்சிக்காரங்க. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்கிறதே சந்தேகம். இது வேற பிரச்சனை வேற ஓடிக்கிட்டு இருக்கு. ஓட்டுங்களாம் இவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. அங்கே ஜெயிக்க போகிறது இவங்க இல்லை, அது ஆளுங்கட்சிக்காரங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இது சும்மா என்னத்துக்கு நம்ம போய் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்ம சொல்கிறதுனால அவங்க போட போகிறதெல்லாம் கிடையாது. மக்களின் மனநிலை, பணம் கொடுத்தா தான் ஓட்டு. நிதி எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே தான் மக்கள் சேரும். சரிங்க. இப்போ வந்து சத்யானந்தன் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு நிறைய ஜிஎஸ்டி கட்டுறாரு. அதனால அவர் வந்து வழக்கை வேகமாக விசாரிக்க சொல்லி ஏதாவது மூமெண்ட் எடுத்திருக்காரா இல்லையா? வழக்க வேகமாக விசாரிக்க சொல்லி தான் சொல்லியிருக்காங்கப்பா. சரண்டர் ஆனவடையுமே 7ஆம் தேதியோ என்னமோ தான் சரண்டர் ஆகிப்பார்னு நினைக்கிறேன். 9ஆம் தேதிக்கான இது கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ அது 12ஆம் தேதி ஆகிருக்கு. 12ஆம் தேதிக்கு மேலே தான் தெரியும். 19ஆம் தேதிக்கு தான் ஏதாவது ஒரு ஜாமீன் கிடைத்து முன் இது கிடச்சி வெளியே வருமா என்னான்னு மக்கள் பேசி ஒரு பேசுனது கேள்விப்பட்டேன். இப்போ இந்த வேலைக்காக வந்து நிறைய பேர் பெரிய பெரிய வேலையில் விட்டுட்டு வந்துருக்காங்க. அதாவது டீச்சர் வேலை, அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலைக்காக வந்திருக்காங்க. இந்த வேலையை நம்பி அவங்க விட்டுட்டு வந்தது சரியா தவறா? இதுக்கான வந்து ஒரு வேலையை விட்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தவறானது. இதெல்லாம் வந்து சைடு பிஸ்னஸை தான் நம்ம பண்ணிக்கணும். மெயின் பிக்சர் நமக்கு வேலை தான். நம்ம வேலை தொழிலை வந்து முழுசாக கவனிக்கணும். அதுக்கு பின்னால் தான் எதையுமே சைடாக தான் பார்த்துக்கணும். நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட கதையாக இருக்கக்கூடாது. சரிங்க. இதில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரும் இதில் பணம் கட்டியிருக்காங்களா? எனக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் அதில் பணம் கட்டியிருப்பாங்க போல இருக்கு. என் மகன் கட்டியிருப்பான். ஆ, அவன் இதில் நல்லவர் தான்ப்பா. அவர் எக்கச்சக்கமான இதை பண்ணியிருக்காருன்னா அவர் கொடுக்காட்டான். ஆ, நான் ரேதில் பாருப்பா இவ்வளோ எனக்கு பணம் போட்டிருக்காரு, இந்த இதில் இவ்வளோ பணம் போட்டிருக்காரு, மாதம் நிற்காமல் இவர் எனக்கு பணம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட பாருப்பா உள்ள இருக்காரு, எனக்கு 7 ரூபா பணம் அந்த இதில் பணம் போட்டிருக்காரு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாப்புல. அவங்க சம்மந்தப்பட்ட பையன் என்ன சொல்கிறாங்களா, நாங்கள் விசாரித்த வரலையுமே வந்து நிதி நிறுவனத்தில் இது வரலையும் யாரையும் ஏமாத்தலை, என் தகுதிக்கு என்னத்தை போட சொன்னாங்களோ அந்த பணத்தை நான் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க, போட்டிருக்காங்க. தவிர நான் இவ்வளோ கட்டியிருந்திருக்கேன், இவ்வளோ பணம் நான் வெளியே எடுத்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதோ எவிடன்ஸ். இது எவிடன்ஸு. அந்த எவிடன்ஸ்னாவே இல்லை இருக்குது பாருங்க. இதில் வந்து இவர் போட்ட காசுக்காகவும் எடுத்த பணத்துக்காகவும் எவிடன்ஸ் இருக்குதுல்ல. இதில் பாருங்க, இது நம்ம பையன் பண்ணினது. அப்புறம்